என்னப்பா உங்க ஏரியாவில் வீடு இருக்கா? அங்கே உள்ள வீடெல்லாம் இல்லை. வீடு வந்து நம்ம போட்டாதானே பின்னாடி இடத்துல எப்படி போட்டாதானே. ஆனா அவங்க அப்பா வந்து அப்படியே வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க தானே தோணுது. இந்த அண்ணன் வந்து 100 நாள் வேலையை வந்து அவர் பாக்குறாரானே. இவங்க அட்டையை வச்சு அவங்க அப்பா பாக்குறாரா. அவர் சம்பளம் வந்து அவர் கையில வச்சு அவர் எடுத்துட்டு போயிடாருன்னு இவர் கேட்பாராம். எனக்கு காசு கொடுங்க, நீனே ஓய்ட்டு வாங்கி வச்சுக்கிறீங்களா ஆமாண்ணா. இவங்க 100 நாள் அட்டையை அவர் வச்சு வேலை பாக்குறாரானே. போக முடியாது இருக்காங்க. இல்லாட்டி அங்கே பார்த்துடலாம்ப்பா. எங்கள் ஊர் பக்கம் உசவட்டில் வீடு பார்த்து எதுக்கு இந்த ஆள்கிட்ட வசூல் வச்சுருக்குண்ணே? நல்லா உட்காந்து ராஜா மாதிரி சாப்பிட்டு நல்லா ப்ரேயர் வர கேட்க, ஆட்டோவில் வந்து தூங்க சாப்பிட அவ்வளோட்டில் இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு இதை எழுதி போட்டு இந்த ஆள் இன்னாருடைய இதை வாங்கி பொய்யா வாங்கியிருக்கா அப்படின்னு எழுதி போட்டு காலி பண்ணி விட்டு அந்த ஆள் 10 காசு எல்லாம் பண்ணி விட்டுருவோம். என்ன முருகா செஞ்சு விட்டுருவோமா? ஆமாம், ஒன்றையுமே பார்க்கணும். அப்புறம் அந்த ஆளுக்கு எதுக்கு இந்த அட்டை உன் பேரை வச்சு எதுக்கு சம்பாதிக்கணும்? 1 லட்ச ரூபா உனக்கு கொடுத்துட்டா அந்த அட்டையை வச்சே சம்பாதிச்சுக்கிட்டேன். என்ன கொடுக்கலன்னு வச்சுக்க காலி பண்ணி போலீஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து இருக்கிற காசை வாங்கிடும். ஆமா இப்ப அப்படி போட்டாங்களானே. உங்க அப்பா இந்த வாரம் வேலைக்கு போக முடியலையா? முடியலையா? முடியல. இந்த அண்ணனும் போக முடியல. அம்மாவை போட்டுட்டு போக முடியல. அதனால அவங்க அப்பாவும் அனுமதிக்கல. அந்த அட்டை இவ்வளவு நாளா பார்த்துருக்காரு. இப்ப பார்க்கலன்னு இப்பதானே சொல்லிச்சாங்க. உங்க ஏரியாவில் தான் வேலைக்கு போக முடியுமா 100 நாள் வேலை? சரி பாப்பா, அதை அப்புறம் பேசுவோம். 100 நாள் அட்டை எங்கேனாலும் வாங்கிக்கலாமா? அப்படியா? நம்ம வந்து அண்ணனோட ஆதாரத்தை எல்லாத்தையும் சரி சரி என்னன்னு பார்த்துக்குவோம். யோசித்து முடிவு எடுப்போம். முடிவா உன் அட்டையில் நீ 100 நாள் வேலையை பார்க்குற மாதிரி ஐடியா பண்ணிடுவோம். ஆமாம், அவர் ஒழுக்கமாக உனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம் உங்கள் அப்பா. அதை பேசி வாங்கி கொடுக்கணும். இது முதல்ல இப்போ கண்மணிக்கு என்னப்பா அந்த அடுப்பு வாங்கிருக்கீங்களா? கரண்ட் அடுப்பு. ஆமாம், இந்தாப்பா வாங்கிக்க. இதா கரண்ட் அடுப்பு பொருள். ஆமாம்மா, இதா பிடிச்சிக்கிட்டேன். இதான் வாங்கிக்க இதாங்க. இதாப்பா இதா பொருள். இதா சொல்லுங்க பாரு. இப்போ வந்து செல்வகுமாருக்கு ஒரு 3 பேசங்க. என்ன செல்வகுமார், ஒரு வண்டி இருக்கு, எலக்ட்ரிக் வண்டி. அது வந்து நீங்க 40 கிலோமீட்டர் தூரம் கூட போகலாம், பேட்டரியிலே ஓடும். இப்ப நீ கையில சுற்றி வரல, நீ தள்ளிக்கு வந்தப்பா, அது வந்து பேட்டரி வண்டினா அப்படியே ஓட்டிட்டு போகலாம். நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். ஒருத்தவங்களுக்கு ஈரோடுல இருந்தாங்க, விஜி, இந்த சகோதரிக்கு நம்ம சபை சார்பும் வாங்கி கொடுத்தோம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டில் மாடியில் இருக்கனால அவங்க இறங்கி வந்தலாம், அவங்க 2 கால் முற்காக, அதனால அவங்க மாடியை விட்டு இறங்கி இந்த வண்டியில் போக முடியாது. அதனால அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, மாடியிலே அப்படியே வீட்டுக்குள்ளேயே தள்ளிக்கிற மாதிரி இந்த துணியை வச்சிருக்கையில அது மாதிரி அந்த போய்க்கிடலாம், அந்த இது போதும்ட்டாங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்க, எனக்கு பிரயோஜனம் இல்லை அண்ணா, யாருக்காச்சும் கொடுத்துருங்க நம்ம சபையில இருந்தாங்க. நம்ம சபையில பார்த்தோம்னா நீ ஒரு ஆள் தான் இருக்க. எப்படின்னா மற்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, உனக்கு தான் 2 கால் ப்ராப்ளம். என்ன சொல்லுவாங்க, உனக்கு பிரியப்படுறியா, அந்த வண்டி ஓட்டுறதுக்கு பிரியப்படுறியா, ஆசை இருக்கா, வேணுமா அப்படின்னு கேட்குறேன். உங்க அம்மா தானே தள்ளணும், அதில் ஒன்றும் இல்லை, நீ வேண்டாம் ஆக்சிடென்ட் கொடுத்து போயிடலாம்.
ஃப்ரீயா வந்துடலான்றாரு அண்ணன். நீ ஒரு வாலிப வயசு இப்ப இந்த நேரம் நீ என்ன செய்யலாம், கடைக்கு போலாம், அங்க போலாம், இந்தாமா உனக்கு சிரமம் இருக்காது. அப்ப அனுப்பிடலாமா? சரியா? ஒண்ணு செய்யுமா, இப்ப அவரை வந்து பேரையூருக்கு அனுப்ப சொல்றோமா? டிரான்ஸ்போர்ட் பேரையூர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாமா? நாங்களே எடுத்து உனக்கு கொண்டு வந்து கொடுத்து உனக்கு ஓட்ட சொல்லிடுறோம். இந்த அவர்கிட்ட கேட்டுறேன். ஆமா, இப்ப வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அங்க மங்கள உள்ள இந்த நீதி செஞ்சுட்டு இருக்கோம். அங்க இருக்க சபையில அங்க ஒரு தம்பி இருக்காப்ல, செல்வகுமார்னு. அந்த பையனுக்கு 2 காலம் ப்ராப்ளம். சின்ன வயசு பையன் தான். அவங்க அம்மா தான் அந்த வண்டியில வச்சு தள்ளி கொண்டு வர்றாங்க. அந்த பையனுக்கு கொடுத்துருவோம். கேட்டேன், அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேரும், அவங்க அம்மாவும் அந்த பையனா. நம்ம பேரையூருக்கு அனுப்பணும் நீங்க டிரான்ஸ்போர்ட். பேரையூர் அப்படி செபாஸ்டியன்ட்ட கேட்டுங்க விவரம். அது எந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்குரிய செலவு என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னென்ன ஐடியா பண்ணீங்க செபாஸ்டியன்ட்ட உங்களுக்கு அப்புறமேல பேசிடுவாப்ல நாளைக்கு. சொல்லிட்டு நீங்க அனுப்பி விட்டுருங்க, அப்புறம் நம்ம அங்கே பார்த்துக்குவோம். ஆமா, பக்குவமா அனுப்பிடுங்க. சரி தம்பி. சரி தம்பி, நீங்க மனசா செய்வீங்க. ஏன்னா நீங்க மாற்றுத்திறனாளிகள்னா நீங்க பிரியமான ஆளு, ஏன்னா தேடி ஓடி சாப்பாடு கொடுப்பீங்க. சரி, எப்படி இருக்காங்க சகோதரி விஜி, நல்லா இருக்காங்களா? கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்கதான் வண்டியை நம்ம சபையிலே கொடுத்தா நல்லா இருக்குன்னாட்டாங்க. அவங்க விருப்பப்படியே அமையுது. சரி, பார்த்துக்குவோம். ஆமா தம்பி, ஆமா. சரி தம்பி, ஆட்டும் ஆட்டும் பேசிக்கிடுவோம் அப்புறம். நாளைக்கு பேசி. ஆமா, அட்ரஸ் கரெக்டா? சரி, அட்ரஸ் பக்காவாக கொடுத்துருவோம். அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் பேரையூர்ல, நாங்கள் போய் காரில் எடுத்து தூக்கி போட்டு வந்துடுவோம். ஆமாம், ஆடு தம்பி. சரி தம்பி. சரி, பேசியாச்சுப்பா. உனக்கு பேரையூருக்கு நம்ம அனுப்பிவிட்டேன். என்னாச்சு பாஸ், நம்ம இங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வந்து ஃபிட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். இந்த சொமோட்டோவெல்லாம் போவாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் வந்து சொமோட்டோவில் அந்த பொருள்லாம் வச்சு அதை ஓட்டி போவாங்கல்ல, அதே தான். ஆமா, இது பேட்டரி வண்டி, நல்லா காஸ்ட்லியான வண்டி. 1 லட்சத்துக்கு மேல வரும், 1.5 லட்சம். ஏன்னா நாங்க அவ்வளவு ரூபா அது அந்த ஒருத்தர் என்ன வேண்டாமோ அவர் யூஸ் பண்ணாம இருந்து அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு, ஒரு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஆனா வண்டி ஒரிஜினல் ரேட் வந்து 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஏன்னா பைக் மாதிரியே போடுவோம். அதனால வந்துடுறேன். உனக்கு நாளைக்கு பேசிட்டு பேக்கிங் பண்ணிட்டு அடுத்த வாரம் உனக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். நாங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்க வீடு பிரேயர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கனவு அப்படியே தான் வருது. கனவு வந்து நீங்க பராமரிக்கிற மாதிரியே வருது. சரி, பார்த்துக்கிறோம். நல்ல கனவு தான். சரி, என்ன நான் கனவு வந்துச்சு எல்லாருக்கும் நல்ல மாதிரியே சொல்லுங்க. எனக்கு ஒரு கனவுங்க, வீட்டுல இருந்து வெளியே, எங்க வீட்டுல இருந்து வெளியே வாரேன். ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்க என்ன செய்யுங்க, வயசு பிள்ளைங்க மாதிரி வருதுங்க, இந்த பக்கம் இருந்து வருதுங்க. நானே விசுக்கு திரும்பி பார்த்தா 2 பிள்ளைங்க வருது. ஆனா ஒரு பிள்ளை கையில பேப்பர் மாதிரி தெரியுது. நான் சரி எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதோ பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க போல அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். திருப்பி பார்த்தா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகாம எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நிலம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு பிள்ளை இந்த சைடுல உட்காந்து, ஒரு பிள்ளை இந்த சைடுல உட்காந்துட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், என்ன அவங்க வீட்டுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மேல வேகமா வாங்கினேன். அதுல ஒரு பிள்ளை என்ன செய்யுது, இந்த சைடுல உட்காந்துக்குள்ள நான் நம்ம கூட்டத்துக்கு ஒரு தர்மத்துக்குள்ள காணிக்க ஒரு உலகளை சேர்த்து வைக்கிறேன். அந்த உலகை எடுத்து கையில வச்சுட்டா. நம்ம சபைக்கு செய்யற காணிக்கை உலகையா கையில வச்சுட்டா. என் கண்ணுக்கு அந்த உலகை அவ கையில எடுக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. நான் என்ன உலகத்துல இருக்கிற நான் எதுக்கு நான் அந்த காசு வச்சுட்டேன் தெரியுமா, நீ அதை போய் எடுக்காத, அதை தொடாத அப்படின்ற. அது எதுக்கு தெரியுமா, நான் விசுவத்துக்கு அதுக்கு தர்மத்துக்கு போறதுக்கு நான் வச்சிருக்கேன், நீ அதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்க. அதுக்கு அது சொல்லுது, தெரியும் எனக்கு கருணாக
அப்படிங்கிறீங்க. நல்லா இருக்கீங்க எனக்கு தெரியுங்க. அது மூஞ்சியை பார்த்தா வேற நம்ம சபைக்கு வர பிள்ளைங்க மாதிரியே தெரியல. என்ன இது மூஞ்சி இப்படி இருக்கு? அண்ணன் பேரை சொல்லுவாரு. ஆனா கனவுல உங்களுக்கு கண்ணு தெரியுது. அண்ணன் பேரை சொல்லுவாரு அப்படின்னு திருப்பி சொல்லுது. இந்த பாரு திருப்பி அந்த அண்ணன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அமட்டு வச்ச வசூல ரெண்டு எது ஓடி பிடிச்சுன்னு அந்த காணி அந்த உலக்க வச்சுட்டு பிடிச்சுங்க. பரவாயில்ல, நல்ல கனவுதான். நீதி செய்யறத தடுக்கிறாங்க. அதுலயும் என் மேல பேய்க்கும் கோபமாத்தான் இருக்கு. ரெண்டு பொம்பளை தானே, ஒண்ணு அங்காள பரமேஸ்வரி, ஒண்ணு காளி. ரெண்டுக்குமே எனக்கு பிடிக்காதுல்ல. ஆமா, நம்ம நீதி செஞ்சா தர்மம் செஞ்சா அவங்க எல்லாம் யார் மனசுல உட்கார முடியாது, உங்க மனசுக்குள்ளோட வர முடியாதுல்ல. நீதி செய்யச்சே அதுல இடம் இருக்காது. அதனால இப்ப வேட்டி விட்டீங்க, பரவாயில்ல. அதான் ஒரு பேய் விழிச்சா என் பேரத்தான் சொல்லுவாங்க. என் பேரை சொல்லி வையெல்லாம் அவங்களுக்கு அம்மட்டு ஆசை. அள்ளிவிடத்துல என் பேரை சொல்லு, என் பேரை சொல்லி வையின்னு தான் சொன்னாங்க. சரி இருக்கட்டா, சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஒண்ணு யாருக்கு எந்த கருதலும் செய்யல. உங்களுக்கு தெரியும்ல நான் யாருக்கு என்ன செஞ்சேன், வந்து தர்மதான் செஞ்சேன். யார் வீட்டுக்கு கூட வந்து ஒரு டீ போட்டு கொடுக்கப்பான்னு கூட நான் கேட்டதில்லை. ஆனா அப்படி எதிரிகளை அப்படி பேய் என்ன செய்யுது, வேலை செய்யுது. சரி இருக்கட்டும், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியணுன்றதுக்காக நடக்குது. உண்மையா இல்லையா? இப்ப நம்ம சபையில கெட்டால் பூரா விளையிடுச்சு. அமைதியானவங்க சபையில சத்தியம் கேட்டு வளர்றவங்க மட்டும் இருக்கான். நல்லதுதான். ஒரு காலகட்டம் வரும்போது யார் நல்ல ஆளு கெட்டான்னு தெரியும். அந்த ரெண்டு பொம்பளையால என் பேரை சொல்லணும்னா அவங்களுக்கு கசப்பு இருக்கு. என் மேல பேய்க்கு அவங்களுக்கு கசப்பு இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா நல்லபடியா சில காரியம் நடந்துருச்சு. இப்ப அழிவுண்டம்லாம் வந்து இல்லாம போனது நல்லது. எல்லாரும் யாருக்கு தெரிஞ்சு வச்சுல. ஒரு ஆளுக்கு நான் ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா இனி திட்டலாம், உண்மைதானே? நான் எந்த கெடுதலுமே பண்ணல. இனி உட்காந்து வட்டமா உட்காந்து திட்டினாங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. கெட்டவன் சபையை விட்டு விலகிட்டான். நல்லதுதான் நடந்துருக்கு. புரியுதா? அதனால ஒண்ணு நம்மளுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு தேவையானதை செய்யறான். சத்தியத்தை ஜபாசிங் சொல்றப்ப நல்லா கேட்குறீங்க. பேசும்போது ஜபாசிங் பேசும்போது நல்லா ஆர்வமா கேளுங்க. அது போதும். அதனால கண்டாலாம் உட்கார வச்சு நான் இத்தனை வருஷம் செஞ்சாலும் இன்னமும் இப்ப தெரியலன்னா இன்னமும் உட்காந்து நம்ம கிட்ட வாங்கி தானே இருப்பாங்க பொருள். தெரிஞ்சதுனால அப்ப முடிச்சு போச்சு. எல்லாம் நன்மைக்கு தான் நடந்ததெல்லாம், நன்மைக்கு தான். சரிதானா? அதனால நீங்க அமைதியா இருங்க, சத்தியம் கேளுங்க, வளருங்க. ஆவில ஆண்டவர் பிரியமா நடந்தா நம்மளுக்கு தான் லாபம். என்னமா முடியா? முறையா ஆள் ரொம்ப கிறக்கமா இருந்தாப்புல நம்ம சபையில வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்காப்புல. என்னப்பா அங்க வந்ததுக்கு இப்படிக்கு நல்லா இருக்காப்புல இல்ல? கரெக்ட் தானே? அள்ளியுண்டத்தோட அப்படி தெளிவு இல்லை. ஆனா இப்ப கஷ்டப்படுறாப்புல, அவங்க அம்மா சோமனு கஷ்டப்பட்டாலுமே ஆண்டவர் தெளிவாக வச்சிருக்காரு. நல்லா போதிக்கிறாரு, நிறைய கனவு சொல்றாப்புல. சரி, அடுத்த கனவு யாருக்கு? தொழி அடிச்சு போட ஆளுகள்லாம் தொழி அடிச்சு போட்டு நட்டு விட்டுருக்காங்க. நான் நாற்று பாவாம விட்டுட்டேன், அம்மா பெரியிருச்சு. அதனால ஒருத்தவங்க நாற்று கேட்டிருந்தேன், தரேன்ப்பா நீயும் தொழி அடின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, அடிச்சு முடிச்ச வரைக்கும் அவங்க வீட்டில் போய் அந்த பாப்பா கேட்டுச்சு, 2 தாமா அடிச்சு கொடுத்துருவோன்னு அவங்க போய் சொல்ல. இல்லடா நம்ம இன்னொரு காடு அடிக்கணும், அதில் நடணும், அந்த பிள்ளைக்கெல்லாம் இல்லைன்னு போய் சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. அடிச்சு போட்டு 3 நாள் ஆச்சு தொழி அடிச்சு. அன்னைக்கு நாற்று குடும்பத்துக்கு ஆள் கூட்டு போகும்போது அந்த காட்டில் சண்டை நடக்குது. அப்போ நான் உங்ககிட்ட சத்தம் போட்டுருக்கேன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்களா தானே தரேன்னு சொன்னீங்க, அடிப்பான்னு சொன்னீங்க. நீங்கள் வீட்டில் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே. இப்படி அடிச்சு போட்டு நான் தான் காசை வீணாக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் நான் சத்தம் ரொம்ப கோபமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட. அப்போ நீங்கள் அண்ணனும் ஒரு டக்டரில் நாட்டு கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்து மலைக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு யாரு கூட கண்மணி சத்தம் போட்டு சவுண்டு கேட்குது. ஆனால் நான் நிற்கிறத நீங்கள் பார்க்கல, என் குரல் உங்களுக்கு கேட்டுருச்சு. கேட்டு சத்தம் போடுது, கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொல்கிறீங்க. இவர் என்னை கூப்பிடுறாரு. கூப்பிடவா குரல் கேட்டுதான் நானும் 2 காட்டு தள்ளி வந்தப்ப
தரை மேல நிக்கிறீங்க, நீங்க இந்த வண்டியில உட்காந்துருக்கீங்க, அண்ணே வண்டி மேல நிக்கிறாரு நாக்கு மேல. அப்ப நீ எதுக்கு இப்ப சத்தம் போடுறேன்னு கேக்குறீங்க நீங்க. என்னை நீ தொழி அடிக்க சொல்லிட்டு அவங்க நாட்டு தர மாட்டேங்கிறாங்கண்ணே. இப்ப நான் தொழியெல்லாம் காஞ்சு போச்சேன், நான் இன்னைக்கு எப்பனே நாட்டு பாவி நான் நட்டுறது சொல்லி சத்தம் அதுதான் தானே கொஞ்சம் கோவப்பட்டேன்னு சொல்றேன். இவ்வளவு கோவம் ஆகாது கண்மணி உனக்கு, இல்லைன்னு சொன்னா நீ வாட்டுக்கு வந்திருக்கோம்னானு சொல்றீங்க. அப்போ உங்கள்கிட்ட அமைதியா நிற்கிறேன், இந்த நாட்டெல்லாம் உனக்கு தான் எடுத்துட்டு போய் நட்டு நல்லா அவங்களுக்கு மேல நம்மளுக்கு நல்மணி வரும். நீ எதுவும் இல்லாம நீ எதுவும் உரம் போட்டிருக்கியான்னு கேக்குறீங்க. உரம் போடலன்னு சொல்றேன். ஒரு வாட்டுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறீங்க, இதை போய் நீ நட்டுட்டு ஊட்டி விடு அப்படின்னு சொல்றீங்க. அதோட முடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் விதைக்கிறவங்களுக்கு விதை நம்ம ஏன்னா நல்ல பயிர் விளைஞ்சிச்சுன்னா 4 இலைக்கு தானே கொடுக்க போறோம். அந்த நிலம் தான் சபை, தெரிஞ்சுக்கிட்டியா? தொழில் அடிச்சு நடவு நட்டு அதில் பலன் கிடைச்சா 4 பேர் சாப்பிட போறாங்க, அதுதான் சபை. உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீ கொஞ்சம் லேசாம நினைக்கக்கூடாது. அதனால முன்னாடி நாட்கள்ல இப்போ சபை சிறுசா இருக்கு சொல்ல முடியாது. இன்னும் ஆண்டவர் இந்த நம்மளுக்கு என்ன வர்த்திக்க பண்ணாருன்னா இன்னும் எத்தனை பேருக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யலாம். சபையில அதான் இந்த நிலம்தான் அது சபை. அதனால சபையை கெடுக்க யாரு என்னன்னாலும் அவன் அடுத்தவங்களோட நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நல்லாத்தான் இருக்கும்னு சொல்றாரு. அதனால இது எதிர்காலத்துல நம்ம சபையை பத்தின விளக்கம். அதுல நீயும் ஒரு வேலை பார்க்குற, நீ வளர்ந்துதான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நீ தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்கள சொல்லி இப்படி சத்தியம் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம உள்ள கூப்பிட்டு வரணும். ஏன்னா ஆண்டவர் மகிமை பண்ணும் நம்ம செய்யற தருணத்துல. நம்மளுக்கு மட்டும் பெருமை என்ன போகுது? நல்லா பாருவே, என்னைய புகழ்றதை விட நான் கொடுத்து என்னைய திட்டத்தானே செஞ்சாங்க. அதுதான் நல்லது, அதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி சிறந்தது. இப்ப நான் ஒரு ஆள் கெட்டது செஞ்சு அந்த ஆள் திட்டினா அது சரியில்லைல்ல, உண்மைதாங்க. அதனால இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. இல்லாட்டில யாரு கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியாது. புரியுதாப்பா? நீங்க இங்க இருந்து அங்க வந்தீங்க, ஆனா உங்க ஊருக்கே வந்துருச்சா பிரேயரு? நீங்க உண்மையா வந்தீங்க, அதனால உங்களுக்கு உண்மையா ஆண்டவரு உங்க ஊருக்குள்ளே உங்களுக்கு பிரேயரை நடத்திட்டாரு. அதான் நிறைய நடந்துச்சுப்பா. அது ஒரு பாயிண்ட்ல தான் நான் எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை எல்லாரும் வளர்ப்புறாங்கன்றாங்கல்ல, அப்பதான் எனக்கு சங்கடமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் திட்டுனது எல்லாமே. அப்புறம் தான் ஜெபாஷினா கராரா பேசுங்கன்ட்டேன். சரியில்லை, ஸ்ட்ரிக்டா நடத்தினா தான் தெரிக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கிறவங்க போக மாட்டாங்க, கண்டிப்பா ஏத்துக்கிறாதவங்க எதிர்த்துருவாங்க. சரிதானே? இதெல்லாம் முடிவு தெரியணும். எல்லாமே ஆண்டவர் நல்லபடியா நடத்திருக்காரு, அவ்வளவுதான். நம்ம அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எல்லாத்தையும் ஆண்டவர் திட்டம் போட்டு நடத்தி கெட்டவனை சபையை விட்டு விலகிட்டார், அவ்வளவுதான். இப்ப அந்த நெல் வயலு தான் சபை. நீ உனக்கு பொறுப்பு இருக்கு பின் நாட்கள்ல, தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, ரத்னா சாப்பிடு. நான் ஒரு கனவு கண்டேப்பா. என்ன வேலைக்கு போயிட்டு ஒரு இது வேப்ப மரத்தடியில் இருக்குது, மயம் வேணும், படுத்திருக்கேன் அந்த வேப்ப மரத்தடியில். பாய்ப்பிலே நான் சாப்பிட்டேன்டா, உனக்கு கஞ்சி கூட கொடுக்கலையே, என்னடா இப்படி படுத்திருக்கேன்னு சொல்லி அவனை எழுப்புனேன். எழுப்புனா அவன் என்ன சொல்றான், உன் பேரன் சண்டை ஓட்டியான், உன் மருமக சண்டை ஓட்டுச்சு, உன் பேத்தி சண்டை ஓட்டாங்க, எல்லாரும் சண்டை ஓட்டாங்க, நான் கோவிச்சுட்டு இங்க படுத்திருக்கேன் மாட்டியா, படுத்திருக்கா, வாடா வீட்டுக்கு போடுறாண்டவன். ஏமா வீட்டுக்கு என்னங்கம்மா வாமாண்டு என்னையும் சேர்த்து இழுத்து வா, சுத்து போகணும் 2 பேரும் கிணத்துக்குள்ள தள்ளி கிணத்துக்குள்ள தள்ளிட்டியா. அந்த கிணத்துக்குள்ள என்ன செஞ்சேன், அட பாய்ப்பல என்னடா என்னையும் கிணத்துக்குள்ள ஓட்டேன்டவன். நான் எந்திரிச்சு நீச்சல் அடிச்சு வந்துடுறேன்ப்பா. அவன் அந்த படியில உட்காந்துக்கிட்டு அவனை கூப்பிடுறேன் வாடான்னு வெளியே. வரமாட்டப்பட்டு படியிலே உட்காந்துருக்கானுப்பா. உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன செஞ்சேன், வேற நீ உட்காந்துருந்தா நீ நான் வீட்டுக்கு போறேன்டான்ட்டு அந்த கிணத்துல இருந்து மேடையில வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லவேளை தப்பிச்சிட்டீங்க. அதாவது சொந்த பந்தம்னா நம்மள பாங்கிடத்துல தள்ளுற மாதிரி. அப்படித்தான்ப்பா சொந்தம் எல்லாம் சத்தியத்தின்படி நம்ம சொந்தங்களை நம்பணும். நம்மள ஆளை என்ன செய்வாங்க,
அதான் மரணம். அந்த சுபாவங்கள்லாம் மரணத்துக்குரியது. நம்ம இப்ப சொந்த பேசுற எல்லா சுபாவமும் மரணத்துக்குரியது. இப்ப மற்றவங்களுக்காக முறிய மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நம்ம நன்மை செஞ்சு நீங்க அவங்கள சொந்தமா நினைச்சு பேசும்போது அது ஆவியின் கனி ஆயிடுது, அவமான பாசை ஆயிடுது. அதனால அதுல புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பாசம் காட்டினாலும் அது உங்க ஆத்மாவை என்ன செய்யுது, கொள்ளுது. ஆனா தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நீங்களும் நீதி செய்றீங்க. நம்ம சபைக்கு உங்க வீட்டுல 4 பேர் வந்து உதவி வாங்கி போற அளவுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. ஒரு கனவுல இருந்தப்பா காட்டுக்கு போயிருக்கேன். செம்பரி ஆடு ஒரு 10-100 ஆடா இருக்குது. அந்த ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர் வயசானவர் வந்து, ஏமா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நான் வரம் தொட்டிக்கு இந்த ஆட்டை பார்த்துக்கண்டு என்கிட்ட விட்டுட்டு அந்த ஆடுகளை போயிட்டாங்க. போயிடவு நான் அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த ஆடுகளை அவங்க வரவே காணுட்டு போனவங்க. இத்தனை நாளே நம்ம என்ன செய்ய போறோம், முறுத்த கூட வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் உட்கார ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருட்டிடுச்சு, 7 மணி ஆயிட்டு வச்சு, அண்ணன் வரைக்கும் வரல. சரின்ட்டு ஆடுகள்ல அவனே படுத்துருச்சு. நானும் அந்த ஆட்டோடத்துலயே படுத்துட்டேன். படுத்துட்டு படக்கு முடிச்சு பாக்குறேன், அட காட்டுல படுத்துருக்கோம், வீட்டுல படுத்துருக்கேன். அப்படி வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன், நான் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு வியாபாரத்தை கொடுத்து அந்த வியாபாரத்தை நல்லபடியா பாடுறான்னு சொல்லுவாரு. ஆனா அந்த வியாபாரம் பண்ற என்ன செய்யுங்க, நல்லபடியா பார்க்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு அப்படிதான் சொல்றாரு. அந்த பெரியவர் தான் ஆவியானவர். இந்த ஆடை தான் பாத்துக்கமா, 100 ஆடை 90 ஆடா நிறைய இருக்கு. இந்த ஆடை பார்த்துக்க, நான் போயிட்டு நான் திரும்பி வர்ற வரைக்கும் பார்த்துக்கேன். இப்ப ஆண்டவருடைய வருகை வரும்போது நீங்க உங்களுக்கு இப்ப உங்க வீட்டுல கூடுறாங்கல்ல, இதெல்லாம் ஆடு, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இப்ப கண்மணிக்கு அதே தான் வருது, இவங்களும் காணிக்கையை காப்பாத்தி போடுறாங்க. இப்ப நீங்களும் அவர் ஆள் வர எப்போ வருவாருன்னு காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்குன்னு தானே சொல்றாரு பிரசங்கத்துல. இயேசுவா அப்படித்தானே சொல்றாரு. அதனால நீங்க உங்கள்கிட்ட கொடுக்கறத நீங்க மேய விட்டு அடைச்சு அதை காப்பாற்றணும். அது யாரோவாவும் இருக்கலாம். காட்டுல தான் தூங்கணும், அப்படிதான். ஏன்னா அப்புறம் நீங்க முடிச்சு பாக்குறீங்க நல்ல வீட்டுல இருக்க முடியாது உங்களுக்கு தெம்போது. ஆனாலும் இது சத்தியத்தின்படி உங்களுக்கு பொறுப்பு நிறைய இருக்கு. இப்ப நம்ம சபை இருக்குன்னு நினைக்க கூடாது, இது வளரும். ஆமா, அப்படிதான் சொல்றாரு. ஆடுகளை கொடுப்போம்னா உங்களை வச்சுதானே நாங்க விசாரிக்க முடியும். இல்லப்பா, நீங்க தான் முக்கியமானவங்க. நீங்க சத்தியத்தை கேட்டு ஜபாசின்னு சொல்றத நல்லா மனசுல வாங்கி அப்புறம் நீங்க 4 பேருக்கு சொல்லும் போது அது 4 ஆகும், 10 ஆகும், 20 ஆகும். எத்தனையோ மக்கள் என்ன செய்வாங்க, நம்ம இதில் நம்ம தேவை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். அதுதானே சபை. நான் வாழ்றதுக்கா சபை? பக்கம் நாடு கொடுத்தா காட்டுல தான் தூங்கணும். இப்ப நான் அத்தனை நாடுகளுக்காக தான் நான் வாழணும். நான் வீடு கட்டி பகுமானம் பண்ணி வாழ முடியுமா? இருக்கு முடியாது, வாழ முடியாது. மக்களுக்காகத்தான் வாழணும், ஆடுகளுக்காகத்தான் வாழணும். நல்ல மேய்ப்புன்னா ஆடுகளுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அதை நல்லா செய்யுங்க. ரெண்டாகணும் நல்லா வேணும். முருகா சொல்லு. மாளிகை கோயில அங்க மலையிலே இருக்கியா? சிவகோயிலுக்கு போயிட்டேன். என்ன அங்கே இருக்கேன், நீங்க இங்கே வந்தீங்கம்மா, இங்கே இருக்கேன், நான் எங்க வேணா வருவேன், வா ஒன்று வா யாருக்கு விடுறேன் இல்லாட்டி போ. சரி, உங்க அம்மா எப்ப சாகுன்னு நினைக்கிறீங்கல்ல, என்னடா துன்பப்படுத்திக்கிறதுக்கு நீ செத்துருமா நாளைக்கு செத்துருமா யோசிக்கிறீங்களா? அதே சிவன் கோயிலுக்கு மகாலிங்க கோயிலுக்கு போயிட்டீங்க. சிவன்னா என்னது, எல்லாத்தையும் போட்டு தள்ளி கடைசியில் சாம்பல் எடுத்து பூசுறதுதான சிவன். அம்மா நடக்கிறப்ப நடக்கட்டேன் நினைக்காதீங்க. அப்படி
பெத்ததாயி நான் இருந்தானா நம்ம பெத்து வளர்த்துருக்குல்ல. நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அப்படி நினைக்கிறீங்கள, நீங்க படுத்து அழுகும் போது யூரின் போகும்போது அதெல்லாம் அவங்க சங்கடப்படல. அது மாதிரி நல்லா என்ன செய்யணும், நம்ம தாய்க்கு செய்யற கடமையை நம்ம செய்யணும். அப்படி உங்க மனசை தேத்திக்கணும். சரிதானா? அப்படி நினைச்சா அந்த மாநிலம் போக முடியாது. ஆண்டவர் வருவாரு, அப்புறம் ஆலோசனை கொடுப்பாரு, அப்படி வந்துடும். ஆனாலும் உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, பின்தொடர்றாரு. சிவாஜி நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மலையில அவர் எங்க வேணாலும் இருப்பார். பூமி எல்லாத்தையும் படைச்சவர் அவர் தானே. அதனால அவர் சிவாஜி ரூபத்துல வந்து சரி வாங்க போகணும்னு கூப்பிட்டு வந்துருவாரு. சரி அதானா செல்வகுமாருக்கு? எனக்கு வந்து நான் காலையில் 6 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஏதோ சவுண்டு ஒன்று கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது வந்துச்சு பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு பாம்பு நிற்கிது, கருப்பு பாம்பு. அந்த பாம்பு வந்து நான் பக்கத்தில் எந்த பொருளும் இல்லை, அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே வர பார்க்குது, ஆனால் வர முடியல. நான் வந்து என்னடா பண்ணுறது, வரமாட்டேன், அது நின்றுக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வந்து இந்த மாத்திரை டப்பா ஒன்று இருக்கும், அது மாத்திரையெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து நமக்கு மாத்திரை டப்பா என்னோட டப்பா இருக்கும், அந்த டப்பாவை எடுத்து வச்சுருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா பார்ப்போன்னு அது என்னை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாக போயிடுச்சு. அப்புறம் வந்து நான் பாட்டுக்கு எதுக்கு அப்படின்னு நான் கதவை சாத்தி வச்சுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இப்படி இருக்கமேன்ற கவலைலாம் வரக்கூடாது. நம்ம இப்படி இருக்கோம், நம்ம யாருக்கு பாரமாக இருக்குமா, ஏன் இருக்கிறோம் அப்படின்ற கவலையெல்லாம் வருதுல்ல, அந்த கவலை வரக்கூடாது. ஆண்டவர் வந்து ஆண்டவர் பார்வையில் வந்து உன்னை மாதிரி ஆட்கள் வந்து முக்கியமானவங்க. இது ஆனால் மனசை காப்பாற்றிக்கிட்டோம்னா இடம் எங்கே கிடைக்கும், பரதீசில் இடம் கிடைக்கும், இலைப்பாடுதல் கிடைக்கும். ஆனால் மனசை என்ன செய்யணும், பக்குவமாக பார்த்துக்கணும். இப்படி மனசு என்ன செய்யக்கூடாது, முறிவடைஞ்சிடக்கூடாது. ஏன் இருக்க ஏது இருக்கணும். இப்போ வண்டி உனக்கு தேடி வரப்போகுது, சரிதானா? நீ வந்திருக்க, உனக்காகவே அந்த வண்டி நம்ம சபையில் அவங்க ஓட்ட முடியாமல் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தோம். இப்போ அது உனக்கு வந்து சேரப்போகுது. எப்பயுமே மன கஷ்டப்பற்றக்கூடாது, போராடணும். ஏன் அதான் வாழ்க்கை. இறை நம்பிக்கையோட கூடிய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கணும், ஆனால் அது இறை நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரை நினைச்சு உனக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது அது வீண் போகாது. மனசு மட்டும் விடாத. இவ்வளவு பேர் இருக்கோம்ல, கவலைப்படாது. உனக்கு இப்போ இருக்கவங்க வீட்டிலவே இருக்காங்க, அதுக்கு மேலே நாங்களே இருக்கோம். நம்பாரு, மனசு மட்டும் உடையக்கூடாது. ஆனால் ஒரு காலம் நம்ம எல்லாரும் இந்த ஒரு நாள் இந்த பூமியில சாகத்தான் போகிறோம். எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அப்போ ஆண்டவர்கிட்ட போகணும். உனக்கு வந்து ஈஸி பாதை. மனம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, மடிவாகக்கூடாது. எரிச்சலோ கோபமோ இல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக பாதை வரும். சரிதானா? அடுத்த வாரத்தை நம்ம வண்டியை ரெடி பண்ணி அவன் கொடுக்குற வழியை நாங்கள் பார்க்குறோம். நல்ல கனவு. அந்த பாம்பு இதை நீ இப்படி இருந்தீங்கன்னா அந்த பாம்பு வராது. இந்த டேப்லெட் வந்து என்ன ஆகுது, அந்த டேப்லெட்டை வந்து உனக்கு சேராம ஒரு டேப்லெட் சாப்பிட்டா கேட்கணுங்களா உடம்புல, கேட்க விடாம செய்யறதுக்கு அது முயற்சி எடுக்குது. புரியுதா? மனபாரத்தோட ஒரு மாத்திரை சாப்பிடும்போது கேட்காது. ஆண்டவர் இருக்காரு, மாத்திரை இருக்கு, சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சரி பண்ணுவார் அப்படின்ற மைண்ட் செட் என்ன செய்யணும் மனசுல இருக்கு. நிறைய பேருக்கு பாரு, ரொம்ப கவலையோட மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை உடம்புலேயே சேராது. ஏன்னா அந்த கவலை என்ன செய்யும், இந்த மாத்திரை வேலை செய்ய விடாம வைக்கிறது தான் அந்த பாம்பு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசுல ஆண்டவர் நம்பிக்கையோட நம்ம மாத்திரை என்ன செய்யணும், சாப்பிடணும். மாத்திரை சாப்பிட்றதுலாம் தப்பு இல்லை. அந்த மாத்திரை எப்படி வருது, ஆண்டவர் படைச்சதுல இருந்தாலும் அந்த மாத்திரை எடுக்கிறாங்க. எத்தனையோ மருந்து இருக்கு, பாம்பு விஷத்துல இருந்து கூட மருந்து எடுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் படைச்ச எல்லா படைப்புகளையும் மரம் செடி கூடி எல்லாத்துலயும் இருந்துதான் நம்மளுக்கு அந்த மருந்து கிடைக்குது. அப்ப ஆண்டவர் நன்றி செலுத்தி மனசை பக்குவமா பார்த்துக்கிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா மாத்திரை கேட்கும். இது கிருபை. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் கஷ்டம் இல்ல. என்னப்பா நாகரிக காலம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணா இப்ப சரியாகும். ஆனாலும் நம்ம மனசு என்ன செய்யுது, ஜெபத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா ஜெபமும் கேட்காது, அப்போ மனசு மாத்திரையும் கேட்காது. இப்போ எல்லாமே கஷ்டமா போயிருக்குல்ல. அதனால என்ன செய்யணும், மனசை மட்டும் ஆண்டவர் பிடிச்சமா பாதுகாத்துக்கணும்.
கோபம் எரிச்சல் இருக்கும். இருந்துச்சுன்னா மிருகமாக ஓடியாந்து உள்ள தங்கி அந்த மிருகம் எப்படி மாத்திரையை வேலை செய்யணும்? அதுதான் அந்த பாம்பு வேலை. என்ன சொல்லுங்க, தைரியமாரு உனக்கு ஊடுவாட நாங்கள்லாம் இருக்கோம், அப்படி மனசை தேத்திக்கணும். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாது. அது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் இருக்காருப்பா, நீ ஏன் கவலைப்படுறன்னு நாங்கள் சொல்லிட்டு போகக்கூடாது, நாங்களும் இருக்கோம்னு சொல்லணும். புரியுதா? ஒரு பாஸ்டர் என்ன சொல்றானோ, உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், சோத்திரம் ஆண்டவரே இந்த மகனை ஆதரிங்க ஆசீர்வதிங்கலாம் சொல்லிட்டு போயிடுவேன். இவன் ஒரு ஊண்டுகோலா இருக்க மாட்டேன், ஊழியக்காரன். அதான பாஸ்டர் நான் திட்டுறேன், திருட்டு போயிடுது. அந்த அக்காவுக்கு எப்படி போதிக்கிறாரு, ஆடுகளை பராமரிக்கணும், இரவுல கூட அதை பாதுகாத்துக்கணும், அப்படி பயிற்சி கொடுக்கப்படுது. இப்ப அவங்க இது வரைக்கும் மேய்ச்சது இல்லை, கடைசியில முடிச்சு பார்த்தா அப்போ ஊழியம்ன்றது அவ்வளோ கஷ்டம். இப்ப நான் உனக்கு ஆதரவா இருக்கணும், தவிர என் சொந்தக்காரனுக்கு ஆதரவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எனக்கு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளையை காட்டணும், ஒன்னையத்தான் நேசிக்கணும், அப்படித்தான் ஊழியக்காரன் இருக்கு. புரியுதா? வர்ற காணிக்கையை கொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பகுமானம் பண்ணி வீடை கட்டி சர்ச்சை கட்டி பகுமானம் உட்காந்து ஏசியை போட்டு திண்டு விட்டு எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமில்ல? ஹாஸ்டல்லாம் பயங்கரமா ரசம் கூட கேரளா ரசம் வச்சு குடிப்பாங்க, அது கூட ஒரு டேஸ்டா இருக்கும். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு அப்படி நீ பேச கூப்பிட்டுருந்தேன். சரி போய் பேசி அவன் சபையில் ஆளை இல்லை, நான் போன பின்னாடி 100 ஆள் வந்துருச்சு. கடைசியில் ஒரு நாள் வாங்க நீ சாப்பிடுங்கன்னு. சரி என்னதோ சாப்பாடு வச்சிருக்கான்னு போனாப்பா, எல்லா சாப்பாடு போக ரசம் பயங்கர டேஸ்டா இருக்கு. நான் கேட்டேன், இந்த ரசத்தை கூட கொடுத்துருந்தாலும் சாப்பிட்டு கொண்டா அந்த கறியை சாப்பிடுறதுக்கு அப்படி என்ன ருசி, அவங்க போல டேஸ்டா சாப்பிட்றேன். ஒரு நாள் எல்லாத்துக்கும் போயிட்டு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிருந்தேன். நான் பார்த்தேன், உன் வீட்டுக்குலாம் வந்து எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, எனக்குள்ள ஒரு ரோட்டு கடையில் ஒரு இட்லி வச்சிருந்தாங்க, ரோட்டில் இட்லி வைப்பாங்கல்ல, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த வரேன்னு போனவேன் 2 பை நிறையாப்பா, ஆப்பிளையும் பல பழங்களை கட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி 2 பை நிரம்ப வாங்கி வரேன். நான் கேட்டேன், இது எதுக்கு அப்படின்னு. வீட்டுக்கு தானே அப்படின்னு. ஏன்னா சபையில இளவாழையில இருக்கு அப்படின்னு. இல்லைண்ணே நம்மளும் சாப்பிடணும்ல அப்படிங்கிறேன். அப்பா எப்படி இருக்கீங்க? என்னப்பா இன்னைக்கு அவன் எந்த திண்டி ஆளுங்கப்பா, இவ்வளவு பெரிய குண்டை அன்னைக்கு திண்டே உட்காந்து மயம் வந்திருக்கேன். அன்னைக்கு அவனை ஒரு நாள் பார்த்தேன், என்னடா நான் யாரையும் கிண்டல் பண்ண சொல்ல, அதாவது சுபாவம் அப்படியே இருக்கு. இந்த யானை இப்படி நடந்துக்கே என்ன இப்படியே பேசும்ல, யானை பாருங்க நடந்துக்கே தான் நிற்கும், அதே மாதிரி அவன் நின்று பேசுறான். ஆனா பாலியலாம் சுபாவத்தில் அப்படியே யானைக்கே பிள்ளை பார்த்துருக்காங்களா. சரி உங்க அப்பா கேட்டேன்னு சொல்றான்ட்டு நான் போயிட்டேன். அவன் சுயநலத்துக்கு கரெக்டா பிள்ளை எப்படி பிறந்திருக்கு. ஆனா என் பாஸ்டர் கேட்டா நான் இயேசுவின் பிள்ளைன்னு. அப்படி வாங்கிட்டு போறானே, சபையில எத்தனை நாள் ஏழைப்பாடு இருக்கு எனக்கு தெரியும், அந்த சபையில எவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். கடைசியில் சொன்னேன், ஏய் அரிசி வாங்க பருப்பு வாங்கி கொடுப்போம்லான்ட்டேன். அப்படியே நீ ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அது அவங்க சபை, நம்ம பேச கூட்டம் போயிருக்கான், நம்ம போன பின்னாடி கூட்டம் வந்துருச்சு, ஃபுல்லாகிடுச்சு, காணிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, 4 பேர் பகிர்ந்து விடுறாங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டா நீங்க என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லாம விலகுவாங்க. வைக்கவும் மாட்டாங்க, நம்ம வர நேரம் இருக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ண போன் எடுக்க மாட்டேன். அப்புறம் அவனுக்கு அந்த சபையில 1-2 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அவனுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களவங்க சபையாச்சு நீங்களாச்சு அப்படின்னு விட்டு வந்தவங்க. அப்புறம் நம்ம சபை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நம்ம சபையை உருவாக்கிட்டாரு. இப்ப அவனை குற்றம் சொல்றேன், நான் அப்படி செய்ய முடியாதுல்ல. நம்ம சபையில ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாம இருந்து நான் சாப்பிட்டா அப்புறம் எனக்கு ஐயோ தானே. ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாம நான் உட்காந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ஆண்டவர் கேள்வி கேட்பார். அப்படி இருக்கு நம்ம ஊழியம். அதனால என்ன கருத்துனாக்கா, கண்மணி 3 பேர் அது எல்லாமே இவங்க காணிக்கையை காப்பாத்துறாங்க. நீயே நிலம்தான் நடவு இதெல்லாம் பார்த்தா சபை, அதுல வர்ற பலன் சபைக்கு மக்களுக்கு. சபைன்னா மக்கள், கட்டடம் கிடையாது. கட்டடத்தை எங்க சபைக்கு வாங்க கட்டடத்தை காட்டி கூப்பிடுறவங்களுக்கு ஐயோ தான், அது ரூல் தப்பு, அது நியாயமே இல்லை. அதனால ரத்னாக்கா வந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு திருப்பி சொல்றாரு, உங்க சபையில வர்றவங்களுக்கும் உங்க வீட்டுல ஒரு 10 பேர் வந்தாங்க, 5 பேர் 6 பேர் வர்றான், 10 பேர் ஆகிறான், அது வீட்டில் வரட்டும், சந்தோஷப்படுத்துங்க. என்னக்கா உனக்கு கேட்கவே இல்லையா? செலவுக்காரமா அம்மா தானப்பா.
எனக்கு கனவுனே தோட்டத்துக்கு போயிருக்கோம், தண்ணி வாய்ச்சான்ட்டு போய் எங்களுக்கு ஒரு வாட்டி பாஞ்சிருக்கு. இன்னொருத்தவங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க வந்து பேச மாட்டான், அவங்க வந்து நான் விலக போறேன்னு வந்து நிற்கிறாங்க. எங்கள் அம்மா இருந்துட்டு விட போறேன், இல்லை பாய்ச்சினா பாய்ச்சிட்டு சண்டை வேணாம்மா நம்ம விலைக்கு போயிடுவோம்மான்ட்டு நான் விட்டுட்டு பாத்தி பிடிக்கிறாங்கல்லப்பா, பிடிச்சா கூட பிடிக்க நம்ம வெளியேறிக்குவோம்ட்டு அவங்க நடப்போறோன்றாங்க. வெளியேறுமா வாமா நம்ம போவோம்ட்டு காட்டை விட்டு வெளியேறு. அப்புறம் இன்னொரு கனவு வந்து என்னன்னா சண்டைக்காரன்னா நம்ம பாய்க்க கூடாது, என்னாவே மழை வளர்கிறது அப்படி இப்படின்றதெல்லாம் தேவையில்லை. நீ உனக்கு வளர்கிறியாப்பா, சரி உனக்கு தண்ணி பாய்ச்சிக்க, நாங்கள் பாய்ச்சிருப்போம் பாய்ச்சிக்க, அப்படி அந்த சமாதானமா இருக்கும். சரிப்பா சொல்லு. இன்னொரு கனவு வந்து சொந்தக்காரங்க நமக்கு இன்னொரு வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு, இன்னொரு வீடுக்கு போறேன், என்னவாப்பா இது தலைவாசமா இருக்கு இடுக்கலா இருக்குன்றேன். சித்தி இதுக்கு நேரம் உள்ள கொடுத்து உள்ள போனாக்க போயிடலாம், போய் அங்கிட்டு ரூம்பா கட்ட போகிறோம் அப்படின்ற. இது ரொம்ப இடுக்கலா பாதை இருக்குது, இந்த இடுக்கல் வழி போகலாம், இடுக்கல் வழி போய் பாருங்களேன் நீங்கன்றாங்க. இடுக்கலான பாதையாக இருக்குது, இது என்னப்பா இங்கிட்டு சோறுக்கு இங்கிட்டு சோறுக்கு இடுக்கலான பாதையாக இருக்குது, இதுக்கு அடுத்து வீடு அங்கிட்டு கட்டுறது இருக்கலாத்தே இது மேலே இருக்குன்றாங்க. அப்படியே முடிச்சு காட்டே ஒன்று. அப்போ சொந்த பந்தங்களும் அப்படித்தான். சொந்த பந்தம் வந்து என்னைக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய பாதை பெரும்பாதை. அப்படின்னா என்னன்னா அதாவது ஊனமுற்றவங்க, கண்டுதெரியாதவங்க, ஊனம் கஷ்டப்படுறவங்க தான் அதுதான் பெரும்பாதை. இந்த உலகம் நம்ம சொந்த பந்தம்ன்றதெல்லாம் இருக்குங்க, அதனால கஷ்டம் துன்பம் தேவை. சொந்தக்காரங்கனால அந்த தண்ணி வச்சிருந்து இடைச்சதே வரும், எல்லாத்துலேயுமே அதே வரும், நல்லதே இருக்காது. ஆனால் நம்ம 4 பேருக்கு நமக்கு இருக்கிற காசுக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் 1 ரூபா எடுத்து வச்சு சேர்த்து வச்சு நீ 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. அது அகலமான பாதை, அது ஆண்டவர் பாதை. ஆனால் அந்த பாதையை மற்றவங்களுக்கு சொன்னால் அது இடுக்கமாக தெரியும் அவங்களுக்கு. நீ சொல்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னுவாங்க, அப்படித்தான் இருக்கு. அதனால 2 கனவுமே அர்த்தம் இருக்கு. என்ன புரியுது? தண்ணீர் நம்முடைய அதனால இன்னைக்கு நாங்கள் அங்கே போனோம், நம்ம லைவ் இருக்கு போய் ஆரம்பிச்சிருவோம். அதனால நல்லபடியா இருங்க. செபாஸ்டின் பிரசங்க எடுப்பாங்க, நல்லா கேளுங்க, ஆவில வளருங்க. எல்லாரும் நல்லா கனவுல நிறைய அர்த்தமான கனவா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரீரத்தில் புலமிட்டு அந்த கிரிகளை நாமத்தில் நான் உங்க அப்பாட்ட கேட்டுறேன், காசு கேட ஒரு ஒத்தி மாதிரியை வாங்கி கொடுவோம் வீட்டில், என்ன நீ வாட்டில் உட்காந்துக்க, என்ன சொல்லுங்களா எப்படின்னு உன் புரிய வீடு சாப்பாடுலாம் உனக்கு எல்லாம் அதை விதவிதமாக கொடுப்பாங்க. அதோ பதவி சோத்திரான தேவி தண்ணீர் சரி பதவி இடையில சத்தியம் கட்டுரு நேரம் போகுது. சரி என்ன முருகா அப்படி பார்த்துக்க, தேசியம் கேட்டுக்க, உனக்கு நம்ம மக்கள்லாம் நல்லா உன்னைய பிள்ளை மாதிரி பார்த்துக்குருவாங்க, என்ன அதான் நல்லது. எனக்கு நம்ம அதான் நல்லா தெரியுது. வரும் சொல்லுல வச்சிருக்கியா? பவுல் டிவின்னு போடு, இந்த உனக்கு உன் நம்பரை கொடுத்துரு, நீங்க அனுப்பி வைப்பாங்க. செவ்வாய் நீங்க அனுப்பி விடுங்க. பெரிய செல்வானா நம்ம குரூப்ல சேர்த்துருங்க, சரி சேர்த்து அனுப்பி விடுங்க. சரி இன்னைக்கு அனுப்பிடுங்க, அப்புறம் குரூப்ல சேர்த்து. சரிப்பா எல்லாருங்க கிளம்புறோம். செல்வகுமார் வண்டியை போக சொல்லிடுறேன் பார்சல்.